ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க டாபிக் என்ன அப்படின்னு சொல்லும்போது, டெட் எக்ஸாம் எப்படி ஈஸியா கிளியர் பண்ணலாம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணலாம், அந்த ஃபுல் டீடைல்ஸ் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது டீச்சிங் தான் என்னுடைய லைஃப், டீச்சிங்ல தான் நான் சர்வ் பண்ணணும், அதுல தான் என்னோட லைஃப்பை நான் அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கனவோட இருப்பீங்க. டீச்சிங்ல ஒர்க் பண்றது அவங்களுடைய மிகப்பெரிய ஆசையாவே இருக்கும். அவங்க எல்லாருக்கும் இந்த டெட் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இந்த வீடியோல நான் ப்ரொவைட் பண்றேன். அதனால இந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து க்ளோசிங் வரைக்கும் எந்த ஒரு ஸ்கிப்பும் இல்லாம ஃபுல்லா வியூ பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஒரு குறிப்பிட்ட கேப் கழிச்சு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது டிஆர்பி மூலமா இந்த டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. இந்த டெட் எக்ஸாம் எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல நம்ம ஃபர்ஸ்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் அதுல டீச்சரா ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா 6th to 8th அந்த கேட்டகரியில டீச்சரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு கம்பல்சரி இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க. அதுல கிளியர் பண்ணாதான் நம்ம டீச்சரா ஒர்க் பண்றதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி பர்சனாவே மாற முடியும். அந்த டெட் எக்ஸாமை எப்படிலாம் கிளியர் பண்ணலாம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணலாம், அது ஃபுல்லாவே நான் இந்த இடத்துல சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் செட் எக்ஸாம் கேள்விப்பட்டிருப்போம். காலேஜ் ப்ரொஃபஸர்லாம் ஜாயின் பண்றதுக்கு செட் எக்ஸாம் தேவைப்படும். ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டெட் எக்ஸாம் சொல்லும்போது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸ்கூல்ல ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்பியரன்ஸே அந்த ஸ்கூல்ல வேற லெவல்ல இருக்கும். இப்போ நம்ம இந்த டெட் எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னா ஃபாலோ பண்ணலாம். வாங்க. ஃபர்ஸ்ட், இந்த டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர் இருக்குங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் இதை கிளியர் பண்ணா நீங்க கிளாஸ் 1ல இருந்து கிளாஸ் 5 அதுக்குள்ள நீங்க டீச்சரா ஒர்க் பண்ணலாம். இதுல உங்களுக்கு ஒரு 5 சப்ஜெக்ட் வரும். 5 சப்ஜெக்ட்லயும் மொத்தமா ஈச் சப்ஜெக்ட், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஒரு 30 மார்க்ஸ் கேட்பாங்க. மொத்தமா 150 மார்க்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. இங்க பாருங்க, அந்த 5 சப்ஜெக்ட் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி. இதுனா வேற ஒன்றும் கிடையாது, சைக்காலஜி அந்த டைப்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் நீங்க ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படிலாம் டீச் பண்ண போறீங்க, ஸ்டூடெண்ட்டுடைய மனநிலைமை என்ன லெவல்ல இருக்கும், அவங்களுக்கு எப்படி டீச் பண்ணா அவங்களுக்கு புரியும், டீச்சிங் மெத்தடாலஜியை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம், அது ரிலேட்டட்னா ஃபுல்லா ஒரு 30 கொஸ்டின் இதுல இருந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட், தமிழ் லாங்குவேஜ். தமிழ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க சமச்சீர் புக், அதுல இருந்து தமிழ் இலக்கணம், அதுக்கு அடுத்தது பாடல் ஆசிரியர்கள், திருக்குறள் வரிகள், அது மாதிரி உங்களுக்கு கேட்கற மாதிரி இருக்கும். இது ஒரு 30 மார்க்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் போயம் ரைட் பண்ணவங்க, இங்கிலீஷ் கிராமர் பேசிக், அந்த டீடைல்ஸ் எல்லாமே ஒரு 30 கொஸ்டினா கேட்பாங்க. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்ல இருந்து தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட், மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், மேக்ஸ் எப்படி ஸ்டூடெண்ட் நம்ம ஈஸியா சொல்லி தரலாம், எப்படி எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணா அவங்களுக்கு ஈஸியா புரியும், அந்த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடா இருக்கிற கொஸ்டின் எல்லாமே இதுல கேட்பாங்க. இது எல்லாமே எம்சிக்யூஸ் தான், நீங்க பிரீஃபா எதுவும் எழுத போறது கிடையாது. அதே மாதிரி என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சயின்ஸ், என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ், சோஷியல்ஸ், அது ரிலேட்டடா ஒரு 30 கொஸ்டின் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மாசு அடையிறது, பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், சோலார் சிஸ்டம், ஆக்சிஜன், கெமிக்கல், அது ரிலேட்டடா ஒரு 30 கொஸ்டின் இந்த இடத்துல கேட்கற மாதிரி இருக்கும். மொத்தமா 150 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் உங்களுக்கு கிடையாது. நீங்க இதை எழுதுறதுக்கு உங்களுக்கு 180 மினிட்ஸ், அதாவது 3 ஹவர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இது பேப்பர் 1. இந்த பேப்பர் 1 நீங்க கிளியர் பண்ணா கிளாஸ் 1 to கிளாஸ் 5 அதுக்குள்ள நீங்க டீச்சரா போகலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பேப்பர் 2. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் இது நீங்க கிளியர் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது கிளாஸ் 6th to கிளாஸ் 8th அது வரைக்கும் ஒரு எலிஜிபிள் டீச்சராகவே நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். இந்த இடத்துலையும் ப்ரீவியஸாக நம்ம பேப்பர் 1 பார்த்த மாதிரி பேப்பர் 2லையும் ஒரு 150 கொஸ்டின் கேட்பாங்க. இதை ஒரு 4 செட்ஸாக கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லும்போது, சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி, அந்த இடத்துல ப்ரீவியஸாக ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டூடெண்ட்க்கு எந்த மெத்தட்ல டீச் பண்ணால் அவங்களுக்கு புரியும், அது ரிலேட்டடான சம் கொஸ்டின் 30 கொஸ்டின் அங்க கேட்பாங்க. இந்த இடத்துல 6th to 8th அவங்களுடைய மனநிலைமை இந்த ஸ்டூடெண்ட்டை விட இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இவங்களுக்கு எப்படி நம்ம ஈஸியா சொல்லி தரலாம், டீச்சிங் மெத்தடை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸியா புரியுற மாதிரி எப்படி டீச் பண்ணலாம், அது ரிலேட்டடா ஒரு 30 கொஸ்டின் இந்த இடத்துல கொடுவாங்க. அதே மாதிரி தமிழ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் 6th to 8th அதுக்குள்ள இருக்கிற தமிழ் சமச்சீர் புக் அதுல இருந்து ஒரு 30 கொஸ்டின் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் இலக்கண குறிப்பு, பாடலாசிரியர்கள் பிறந்த ஊர், பாடலாசிரியர்கள் எழுதிய நூல்கள், எதிர்ச்சொல், வினைச்சொல், அந்த டீடைல்ஸ் எல்லாமே தமிழ் லாங்குவேஜ்ல கொடுத்துருவாங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸா பார்த்தது மாதிரி தான் இந்த இடத்துல கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டென்சஸ், ப்ரொபோசிஷன், வேர்ப், அட்வர்ப்,
அந்த டீடைல்ஸ் எல்லாமே ஒரு 30 மார்க்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மீனிங், ஆப்போசிட், அது ரிலேட்டடான ஒரு 30 கொஸ்டின் வந்து இந்த இடத்துல கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ், சயின்ஸ் ஆர் சோஷியல் சயின்ஸ், நம்ம எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறோமோ அது ரிலேட்டடா ஒரு 60 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ்னு சொல்லும்போது 6th to 8th அந்த கேட்டகரியில என்னென்னலாம் நம்ம படிக்கிறோம், டீச் பண்றோம், அது ரிலேட்டடான ஒரு 60 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. இல்ல அப்படின்னு சொல்லும்போது சயின்ஸ் அப்படின்னா ஒரு 60 மார்க்ஸ். சயின்ஸ்ல இந்த சோலார் சிஸ்டம் எப்படி பொல்யூஷன் ஆகுது, என்னென்ன எரிக்கிறதுனால என்னென்ன கெமிக்கல் வந்து எமிஷன் ஆகுது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுல இன்க்ளூட் பண்ணுவாங்க. சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் கேட்பாங்க, எந்தெந்த மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க, அதே மாதிரி ரிவர்ஸ், அதுக்கப்புறம் வந்து மேப் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ், எந்த பிளேஸ்ல வந்து எவ்வளோ சரணாலயங்கள் வந்து இருக்குது, எவ்வளோ நதிகள் ஓடுது, அது ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஒரு 60 மார்க்ஸாக வந்து கேட்பாங்க. இது எல்லாம் ஆட் பண்ணும்போது மொத்தமாக ஒரு 150 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதுலேயும் எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. இது எல்லாமே எம்சிக்யூஸ் தான். அதாவது நீங்க ஜஸ்ட் டிக் பண்ணா போதும். இந்த கொஸ்டின் பேப்பர் ஓஎம்ஆர் ஷீட் தான், ஆன்லைன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் செட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது ஆன்லைன்ல நம்ம எழுதிருப்போம். ஆனா டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் ஷீட் தான் நம்ம ஷேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால ஷேட் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா ஷேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பாருங்க மொத்தம் 150 கொஸ்டின். அதனால எந்த இடத்துல உங்களுக்கு கொஸ்டின் தெரியல அப்படின்னு சொல்லும் போதும் நீங்க அதை ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நியரஸ்டா தெரியுற கொஸ்டினை சூஸ் பண்ணிடுங்க. அடுத்தது டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் டோட்டலா 150 கொஸ்டின் இருக்கு. 150 கொஸ்டின் நம்ம அட்டென்ட் பண்றதுக்கு 3 ஹவர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுல நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது, டைரக்ட் தான். இன்கேஸ் நீங்க தப்பாகிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு மார்க் தான் ரெடியூஸ் பண்ண போறாங்க. நெகட்டிவா 0.25, 0.5, 1 மார்க்ஸ், அது மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் கொஸ்டினும் நெகட்டிவ் மார்க்ஸும் இதுக்கு கிடையாது. பாடத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரிலேட்டடா டெப்தா கேட்பாங்க அப்படின்னு சொல்லும்போது சைக்காலஜி, பெடகாகி, டீச்சிங் மெத்தட், லேர்னிங் மெத்தட், டீச்சர் சென்ட்ரிக், லேர்னர் சென்ட்ரிக், அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டாபிக்ல கேட்பாங்க. அதுதான் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பயோஜெட், விகர்ஸ்கி, கோல்பர்க் தியரிஸ், டீச்சிங் மெத்தட்ஸ், லேர்னிங் ஸ்டைல்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எப்படி நீங்க புரியுற மாதிரி சொல்லித்தர போறீங்க, எப்படி சொல்றதுக்கு என்னென்ன வேலை நீங்க ஃபாலோ பண்றீங்க, கிளாஸ்ல ரொம்ப நாய்ஸ் மேக் பண்ணும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, அதை எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க, அது ரிலேட்டடான கொஸ்டின் எல்லாமே இந்த பார்ட் 1ல வந்து வந்துடும். நெக்ஸ்ட் இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த கிராமர், இலக்கணம், இணைச்சொற்கள், எதிர்ச்சொற்கள், வாசிப்பு திறன், இது எல்லாமே தமிழ்ல இருக்கும். நெக்ஸ்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா கிராமர் வந்து இருக்கும். டென்ஸை பொறுத்த வரைக்கும் 12th டென்சஸ்ல இருந்து கேட்கலாம். ஆர்டிகல், ப்ரப்போசிஷன், காம்ப்ரஹென்ஷன், பேசேஜ், இந்த ரிலேட்டடான அதே மாதிரி ஆத்தர் நேம் அது மாதிரி கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெப்தா 11th 12th அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் அரித்மெட்டிக், ஜியோமெட்ரிக், ஃபிராக்ஷன், பெர்சன்டேஜ், மெஷர்மெண்ட், அது ரிலேட்டடாகவே இருக்கும். சம் கேசஸ்ல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கு அடுத்தது வந்து ஃபேக்டரைசேஷன். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது HCF, LCM, அதுக்கு அடுத்தது வந்து இந்த பழங்கள் சம். 4 பழத்தை 2 பேர் பகிர்ந்து சாப்பிடுகிறார்கள். 20 பழங்களை எத்தனை பேர் அதே ரேஷியோல பகிர்ந்து சாப்பிட முடியும், அது மாதிரி கொஸ்டினும் இந்த இடத்துல கேட்கற மாதிரி இருக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் EVS, சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், இது ரிலேட்டடா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த 3rd ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா EVS, சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கம்பல்சரி நீங்க சமச்சீர் கல்வியை படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டின் எங்க இருந்தும் வரப்போறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 1st ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் அந்த புக்ல இருந்து நீங்க படிச்சாலே போதும். ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல இருந்து தான் கேட்பாங்க. அதை தவிர வேற எங்க இருந்தும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா கம்பல்சரி நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான், கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் இல்லைன்னா சமச்சீர் பாட புத்தகம் ஃபாலோ பண்ற ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ண போறீங்க. அங்கதான் இங்க டெட் எக்ஸாம் வந்து கேட்பாங்க. அப்போ அங்க நடத்துற நீங்க அந்த புக்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா போதும். அதனால சமச்சீர் கல்வி அந்த புக்ல இருக்கிற கொஸ்டின் மட்டும்தான் உங்களுக்கு கேட்பாங்க. அதே மாதிரி கொஸ்டின் டைரக்டா கேட்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புக் பேக்ல ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க, ஆன்சர் கொடுக்குறாங்க, அதை கேட்க மாட்டாங்க. அதுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் புக் இன்சைட்ல எப்படிலாம் கேட்கலாம், ஏதோ ஒரு பாயிண்ட் பேராகிராஃப்ல இருந்து எப்படி அதை டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வருது கேட்கலாம், அப்படிதான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ரிசோர்சஸ். ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொல்லதான் சமச்சீர் புக்ல இருந்தா கேட்க போறாங்க. அபார்ட் ஃப்ரம் தட் வேற எங்க இருந்தும் கேட்க போறது கிடையாது. அப்போ 1st ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் அந்த புக்கை நீங்க தரோவா கலெக்ட் பண்ணி வச்சு படிக்கணும். இன்கேஸ் உங்களால படிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது வேற மெத்தட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது 100% ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா 70 to 80, 85% வந்து இது ஒர்க் ஆகும். எப்படி அப்படின்னு சொல்லும்போது டிஆர்பி வந்து ப்ரீவியஸ் இயர்ல எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க, டெட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க மினிமம் ஒரு 5 இயர்ஸ், அந்த 5 இயர்ஸ்ல ஒரு
10 செட் கொஸ்டின் பேங்க் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருங்க. 10 செட் கொஸ்டின் பேங்கையும் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மெத்தட் வந்து கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மெத்தட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதே மெத்தட்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க நம்பரை மட்டும் ஆல்டர்னேட்டிவா அப்பியர் பண்ணி சம்ம எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸா என்ன கேட்டிருப்பாங்க, இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இவர் எந்த பாடலை எழுதினார் அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் டிஃபரன்சியேஷனா இருக்கும். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்க படிக்கிறதுனாலும் ஈஸியா கிளியர் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. 100% சமச்சீர் கல்வி புக் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இன் கேஸ் உங்களால அதை கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதை சூஸ் பண்றது ரொம்பவே நல்லதா இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் புக்கை தரவா படிக்கிறேன், கொஸ்டின் பேங்க் வந்து படிக்கிறேன், என்ன நானே எவாலுவேட் பண்ணணும். எனக்கு எவ்வளவு ஒர்த்தா நான் படிச்சிருக்கேன், எனக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம தெரியறதுக்கு கம்பல்சரி டெய்லி நம்ம எம்சிக்யூஸ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும். எம்சிக்யூ டெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட் ஆஃப் த ஆப் வந்து ஃப்ரீ எம்சிக்யூ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணல. அப்போ என்னன்னா கம்பல்சரி ஒரு 400, 500, 600 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பே பண்ணணும்னு சொல்லும்போது அந்த ஆப்ல இருந்து நம்மளுக்கு எம்சிக்யூ செட்ஸ் வந்து கொடுப்பாங்க. மினிமம் டெய்லி 1 or 2 எம்சிக்யூ செட்ஸ் வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் ஒரு 50 எம்சிக்யூஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. இந்த எம்சிக்யூஸ் எந்தெந்த வெப்சைட் சொல்லும்போது ஆடா, அதுக்கு அடுத்தது டெக்ஸ்ட் புக் தமிழ், ஆலிவ் போர்டு, தமிழ்நாடு எக்ஸாம், இந்தந்த வெப்சைட்ல இந்தந்த ஆப்லலாம் இந்த எம்சிக்யூ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இன்கேஸ் வில்லிங்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பே பண்ணி டெய்லி தாராளமா 1 or 2 எம்சிக்யூஸ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க. ஏன்னா எம்சிக்யூஸ் டெஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்பதான் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா படிச்சிருக்கோம், இந்த இடத்துலலாம் எரர் பண்றோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியறதுக்கு இந்த எம்சிக்யூ டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் சார் நம்ம படிக்கலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு நாளைக்கு நீங்க 4 மணி நேரம் படிச்சாலே போதுமானதா இருக்கும். இன்னும் ஒரு நம்மளுக்கு எக்ஸாக்டா ஒரு 1 மந்த் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் மந்த் தான் பேப்பர் 1 15th நவம்பர் வந்து கண்டக்ட் பண்றாங்க. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 16th நவம்பர் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அப்ராக்சிமேட்டா ஒரு 1 மந்த் வந்து நம்மளுக்கு இருக்கு. அந்த டெய்லி 1 மந்த்ல இயர்லி மார்னிங் ஒரு 2 hours படிங்க. காலேஜ் ஆர் ஸ்கூல் இல்லைனா ஒர்க் வந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது முடிச்சிட்ட பிறகு ஒரு ஈவினிங் ஒரு 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. டெய்லி கன்சிஸ்டண்டா ஒரு 4 hours ஸ்பெண்ட் பண்ணா உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதனால தயவு செஞ்சு ஒரு 4 hours டெய்லியும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்பெண்ட் பண்றதுனால உங்க ஃபியூச்சரே வேற லெவல்ல போயிடும். பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டடி பிளான நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த சைக்காலஜி, பெடகாகி, சைல்ட் டெவலப்மெண்ட், டீச்சிங் மெத்தடாலஜி அது ரிலேட்டடா டெய்லி ஒரு 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது இயர்லி மார்னிங் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதுக்கு அடுத்தது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கிராமர். இதை பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கிராமரை பொறுத்த வரைக்கும் இந்த இலக்கண குறிப்பு, கிராமர், பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், டென்சஸ், ப்ரொபோஷன், பேராகிராஃப் அது ரிலேட்டட் அதுக்கு ஒரு 1 hour வந்து டெய்லி ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. இந்த ரெண்டையும் இயர்லி மார்னிங் வந்து முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது நீங்க ஸ்கூல், காலேஜ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் அது மாதிரி போறீங்க அப்படின்னு சொல்லும்போது போயிட்டு வந்த பிறகு நைட்டு ஒரு 8 to 10 அந்த ரேஞ்சில் வந்து 1 hour வந்து மேக்ஸ் சயின்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் நைட்ல நான் மேக்ஸ் சயின்ஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நைட்ல வந்து ஒரு ஸ்லீப்பி மைண்டா இருப்போம். அப்ப மேக்ஸ்ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டா போகும். அதுவே நம்ம தமிழ், இங்கிலீஷ், பெடகாகி அப்படின்ட்டு போகும்போது இன்ட்ரெஸ்டா இருக்காது. ஏன் மேக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மேக்ஸ்ல தான் நம்ம ஆன்சர் எடுத்துட்டு வர முடியும், ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் அது மாதிரி போகும்போது ஹிஸ்டரியை பத்தி படிக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். இப்போ இந்த 3 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 3 hours ஸ்பெண்ட் பண்ணதை என்னுடைய எவாலுவேஷன் நான் என்னையே பண்ண போறேன். நான் எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கேன், எவ்வளவு வந்து இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணியிருக்கேன் ரிலேட்டட் டு டீச்சிங் அப்படின்னு சொல்லும்போது என்னனால எவாலுவேட் பண்ண போறேன். இப்போ என்னன்னா பிராக்டிஸ் எம்சிக்யூஸ் டெஸ்ட், அதுதான் முக்கியமான இது. ஃபார் எக்ஸாம்பிள் எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எம்சிக்யூ தான். எதுவும் உங்களுக்கு ஃப்ரீ எதுவும் கிடையாது. ஏதோ ஒரு ஆப் வந்து எம்சிக்யூ இருக்கும், அதை வந்து நீங்க பே பண்ணி வாங்கிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 400 to 700 அந்த கேட்டகரி தான் இருக்கும். நிறைய எம்சிக்யூ செட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. டெய்லி 1 or 2 எம்சிக்யூ வந்து போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு செட்லையும் ஒரு 30 கொஸ்டின் இல்லைனா ஒவ்வொரு செட்லையும் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சைல்ட் டெவலப்மெண்ட் இது ஒவ்வொரு செட்லையும் 30 to 50 கொஸ்டின் நம்ம போடும்போது அந்த ஃபீல்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்மளுக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். டெஸ்ட்டை முடிச்சுட்டு நான் வந்து 50க்கு 30 மார்க் எடுத்திருக்கேன், 40 மார்க் எடுத்திருக்கேன் அதோடய நிறுத்திடக்கூடாது. அடுத்தது என்னன்னா எதெல்லாம் தப்பா இருக்கும் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். கரெக்டானது ஆல்ரெடி அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தப்பானதை தான் இப்போ நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணோம். அந்த தப்பானதை ஒரு ரஃப் நோட் ஆர்
ஸ்டிக்கி நோட் மாதிரி மெயின்டைன் பண்ணி தப்பானது எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அதோடைய ஆன்சர் என்ன அப்படின்ட்டு 1 by 1 எழுதணும். அந்த 40 to 30 to 40 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இப்போ ரிமைனிங் இருக்கிற 10 மார்க்ஸ் வந்து நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அதை இப்போ நாலேஜ் வந்து கெயின் பண்ண போறோம். அதுக்கான ஆன்சர் என்ன, எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் ஒரு தனியா ஒரு எரர் மிஸ்டேக் நோட் மாதிரி கண்டக்ட் பண்ணுங்க. இதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் பாருங்க. 1 hour பிராக்டிஸ் MCQs, ரிவிஷன் அண்ட் ஷார்ட் நோட்ஸ். பிராக்டிஸ் பண்ண போறீங்க, தப்பானதை ரிவிஷன் பண்ண போறீங்க, அதே மாதிரி ஷார்ட் நோட்ஸும் எழுத போறீங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல். டெய்லி ஒரு 4 hours இப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு 4 மாசத்துல கம்பல்சரி 150க்கு 82 மார்க் மினிமம் எடுக்க முடியும். ஹையஸ்டா இதே லெவல்ல போகும்போது 120 to 130 மார்க்ஸ் கம்பல்சரி எடுத்துருவீங்க. நெக்ஸ்ட், ஸ்மார்ட் ப்ராக்டிஸ் டிப்ஸ். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, சால்வ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரெகுலர்லி. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்றது கவர்மெண்ட் டீச்சர்ஸ் தான். அவங்க கம்பல்சரி ப்ரீவியஸ் இயர்ல கண்டக்ட் பண்ற அந்த மெத்தட்ல பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இது ஒரு நல்ல வே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை படிக்கிறது. அதுக்கு அடுத்தது ரைட் மார்க் டெஸ்ட் வீக்லி. ஆல்ரெடி நான் சொன்னதுதான், டெய்லி வந்து நம்ம மார்க் டெஸ்ட் வந்து ஏதோ ஒரு ஆப் மூலமா நம்ம எழுதுறோம், அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு அடுத்தது மெயின்டைன் எ மிஸ்டேக் நோட் புக். அந்த மார்க் டெஸ்ட்ல எதெல்லாம் தப்பு பண்ணுமோ அதை வந்து கரெக்டா நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஆன்சர் வந்து ரெடி பண்ணணும். நோட் ரேங்க் ஆன்சர் கீ அண்ட் ரிவைஸ் தம். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ், வீக்லி ட்வைஸ் வந்து அதை ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க, பிராக்டிஸ் 30 to 50 MCQs. இதெல்லாம் நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன். டெய்லி வந்து ஒவ்வொரு செட்லயும், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், அதுல 30 to 50 MCQs வந்து பிராக்டிஸ் வந்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ரிவிஷன் டிப். ரிவிஷன் டிப்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர் ஷார்ட் நோட்ஸ் ஃபார் கிராமர், ஃபார்முலாஸ் அண்ட் தியரிஸ். ஓகே, இப்போ இங்க பாருங்க, கிராமர்னு சொல்லும் போது இந்த டென்ஸ்லாம் இருக்கும், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், அதோடைய ரூல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வில்லு வருமா, வேர் வருமா, வாஸ் வருமா, இடி வருமா, ஹேவ் வருமா, ஆஸ் வருமா, அந்த கிராமர் ரூல்லாம் தயவு செஞ்சு எழுதி வச்சுங்க. நெக்ஸ்ட் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, லைக் டேர்ம்னா என்ன, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எப்படி போடணும், ஃபிராக்ஷன், அதே மாதிரி ரேடியஸ், சர்க்கிளோடைய ஃபார்முலா என்ன, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுங்க. டூ வீக்லி ரிவிஷன் ஃபார் ஆல் டாபிக்ஸ். அதே மாதிரி இந்த சண்டே என்ன பண்றீங்கன்னா ரிவைஸ் பண்றதுக்காக மட்டுமே ஒதுக்கிட்டீங்க. மற்ற 6 days வந்து ரீட் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. 7th day அதாவது சண்டே மட்டும் ரிவைஸ் பண்றதுக்காக ஃபாலோ பண்ணீங்க. லாஸ்ட் 5 days ஒன்லி ரிவிஷன் பிளஸ் மோக் டெஸ்ட். இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லும்போது, மொத்தம் நம்மளுக்கு 30 நாள் இருக்கு. 25 நாள் நம்ம புதுசா வந்து படிக்க போறோம். லாஸ்ட் 5 days என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, புதுசா எதையும் படிக்க போறதில்ல. இந்த 25 நாள் எதை படிச்சீங்களோ அதை ரிவைஸ் பண்றதுக்கான நாளா அந்த 5 நாள் வந்து வச்சுக்க போறீங்க. அதே மாதிரி அது கூட மோக் டெஸ்டும் எழுத போறீங்க. அவாய்ட் லேர்னிங் நியூ டாபிக் இந்த லாஸ்ட் வீக். இந்த இடத்துல சொல்றாங்க பாருங்க, லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் புதுசா எதுவும் கத்துக்காதீங்க. ஆல்ரெடி கத்துக்கினதை ரிவைஸ் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா மட்டும் அந்த லாஸ்ட் 5 to 7 days வந்து வச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம் டே டிப்ஸ். இப்போ வந்து எக்ஸாம் அன்னைக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல 1 by 1 சொல்றாங்க பாருங்க. ஸ்டார்ட் வித் யுவர் ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு பேப்பர் 1, பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 5 செட்டா வந்து பிரிச்சிருவாங்க. அப்போ உங்களுக்கு எதுல வந்து ஸ்ட்ராங், தமிழா, இங்கிலீஷா, மேக்ஸா, சயின்ஸா, இல்ல சைக்காலஜியா அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த ஐடியா வந்து தெரியும். அப்போ நீங்க எது ஸ்ட்ராங்கோ கரெக்டா அந்த செட்டை வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி முடிங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து மேக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அவங்க வந்து அதை ஃபர்ஸ்ட் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எது ஸ்ட்ராங்கோ அதை வந்து முடிங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கிப் டஃப் கொஸ்டின் அண்ட் கம் பேக் லேட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிட்டேன், 4th கொஸ்டின் வந்து ஒரு டஃபா இருக்கு, ரொம்ப கால்குலேஷன் வந்து போகுது அப்படின்னு சொல்லும்போது அதை தயவு செஞ்சு விட்டுடுங்க. ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். 3 ஹவர்ஸ்க்குள்ள 150 கொஸ்டினை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ அந்த கொஸ்டினை ஜஸ்ட் ஹிண்ட் மாதிரி வச்சுட்டு சைட்ல பேப்பர்ல எழுதி வச்சுட்டு லாஸ்டா வந்து அதை ஃபாலோ பண்ற மாதிரி பாத்துங்க. அட்டெம்ப்ட் ஆல் 150 கொஸ்டின். ஏன் எல்லா கொஸ்டினும் எழுத சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் சில காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரி இந்த நெகட்டிவ் மார்க் இதெல்லாம் கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கொஸ்டின் தப்புனா அந்த கொஸ்டினுக்குமான மார்க் மட்டும்தான் போகும். அப்ப எல்லா கொஸ்டினும் நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. யூஸ் த எலிமினேஷன் மெத்தட், ரிமூவ் ராங் ஆன்சர் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, அப்ப அந்த கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. கம்பல்சரி 2 ஆப்ஷன் அதுக்கு ரிலேட்டடா இல்லாத ஆப்ஷனா தான் இருக்கும். அப்ப தயவு செஞ்சு அந்த 2 ஒமிட் பண்ணிடுங்க. அடுத்த 2 வந்து அனாலிசிஸ் பண்ணுங்க. எந்த ஆன்சர் இந்த சப்ஜெக்ட்க்கு ரிலேட்டடா இருக்கு, இந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதை சூஸ் பண்ணுங்க. இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் நம்ம ஈஸியா மார்க் எடுக்கிறது, எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. கீப் லாஸ்ட் 5 minutes டு செக் ஆன்சர். அதே மாதிரி 3 ஹவர்ஸ்ல 2 hours 55 minutes வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, ஷேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த லாஸ்ட் 5 minutes எதனா தப்பு இருக்கா, இல்ல கடைசியில எதனா நம்ம ஷேர் பண்ணாம இருக்குமா, அந்த செக் பண்றதுக்கு, கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு ஒரு 5 minutes வந்து வச்சுங்க. இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லும் போது, நீங்க எப்பவுமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது
ரொம்ப லோயஸ்டா அவங்க நினைக்காதீங்க. என்னால முடியாது, அவங்களால மட்டும்தான் முடியும், நான் வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணல, லாஸ்ட் 1 மந்த் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், இந்த எக்ஸாம் என்னால முடிக்க முடியாது அப்படின்ட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஒவ்வொரு பர்சனுடைய மைண்ட் லெவல், நாலேஜ் லெவலும் ஒவ்வொருத்தருக்கும் டிஃபரன்ஷியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கொஸ்டினை 2 ஹவர் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது வேற ஒருத்தங்க 4 ஹவர் படிப்பாங்க, வேற ஒருத்தங்க 1 ஹவர் வந்து படிப்பாங்க. மனுஷங்களுக்கு மனுஷங்க இந்த டிஃபரன்ஷியேஷன் வந்து வேறுபடும். அதனால மற்றவங்களோட நீங்க எப்பவுமே கம்பேர் பண்ணாதீங்க. செட் டெய்லி ஸ்மால் கோல் அண்ட் அச்சீவ் தம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு உட்கார்றேன்னா ஒரு 1 ஹவர்ல கம்பல்சரி சைக்காலஜி நான் முடிப்பேன், ஒரு 50 கொஸ்டின் அப்படின்னு யோசிங்க. கம்பல்சரி இந்த மேக்ஸ்ல இந்த டாபிக் அல்ஜிப்ரா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஃபிராக்ஷன், அது மாதிரி ஏதோ ஒரு செட்டை வந்து முடிப்பேன் அப்படின்ட்டு உங்களுக்குள்ள நீங்க யோசிங்க. நெக்ஸ்ட் வந்து மெயின்டைன் கால்ம்னஸ் அண்ட் ஹெல்த் பிஃபோர் எக்ஸாம். அதே மாதிரி ஹெல்த் ரொம்பவே முக்கியங்க. தண்ணி வந்து மாத்தி மாத்தி குடிக்கிறது, லேட் நைட்ல தூங்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸ்லீப்லெஸ் ஸ்டடி யூஸ்ஃபுல்லா இருக்காது. அது ஏன் ஞாபகம் வச்சுங்க, நல்லா தூங்குங்க. குறைஞ்சது ஒரு 6 ஹவர்ல இருந்து 7 ஹவர் வந்து தூங்குங்க. மெயின்டைன் கால்ம்னஸ் அண்ட் ஹெல்த் பிஃபோர் எக்ஸாம். லாஸ்ட் வந்து ரிமெம்பர் கன்சிஸ்டன்சி பீட்ஸ் லாங் ஹவர்ஸ். இந்த இடத்துல பாருங்க, நீங்க கம்பல்சரி இந்த 4 ஹவர்ஸும் கன்சிஸ்டன்சியா படிங்க. அதுக்கு அடுத்தது கரெக்டா நீங்க தூங்குறதுக்கு போயிடுங்க. தூக்கமும் முக்கியம். நீங்க ரெகுலரா தூங்கும் போது தான் உங்க மைண்ட் வந்து ஃப்ரெஷ் ஆகும். நீங்க அடுத்த நாள் படிக்கிறது ஈஸியா கேப்சர் ஆகும். அதனால நான் 7 மணி நேரம் படிக்கிறேன், 8 மணி நேரம் படிக்கிறேன், அதை விட 4 மணி நேரம் நீங்க எனர்ஜியா படிச்சாலே போதும். என்னென்னலாம் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல 1 by 1 சொல்லியிருக்காங்க பாருங்க. காமன் மிஸ்டேக் டு அவாய்ட். இதை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் நீங்க அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். இக்னோரிங் சமச்சீர் புக். ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுப்பாங்க, அதை வந்து படிப்பாங்க. அது ரொம்பவே தப்புங்க. ஏன்னா சமச்சீரை பொறுத்த வரைக்கும் இப்போ லேட்டஸ்டா ஒரு 3 to 5 இயர்ஸ் பிஃபோர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணதா கூட இருக்கலாம். தயவு செஞ்சு சமச்சீர் புக்கை வாங்கி படிச்சிருங்க, அதுவே போதும். அந்த சமச்சீர் புக் இல்லாம வேற எதனா ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதை படிக்காதீங்க. எதனா ஒரு இன்ஸ்டியூட் கூட உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, தயவு செஞ்சு அதை படிக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கிப்பிங் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ் அதெல்லாம் நான் ஸ்கூல் லெவலில் படிச்சிருக்கேன், அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங். இந்த சைக்காலஜி, பெடகாகி இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ற ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருப்பாங்க. இதுக்கும் உங்களுக்கு மார்க் இருக்கு. இதையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் நீங்க எலிஜிபிள் ஆக முடியும். இதுலயும் இன்ட்ரெஸ்ட் வைங்க. நெக்ஸ்ட் வந்து நாட் பிராக்டிசிங் எம்சிக்யூஸ். ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படி சொல்லும்போது ரெகுலரா படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களே டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களே டெஸ்ட் பண்றது தான் இந்த எம்சிக்யூ பிராக்டிஸ், மாக் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதையும் நீங்க அவாய்ட் பண்ண கூடாது. கம்பல்சரி டெய்லி 1 or 2 எம்சிக்யூஸ் வந்து எடுக்கணும். அடுத்தது ஸ்டடிங் ஒன்லி தியரி நாட் ரிவிஷன். அதே மாதிரி சில கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்க அப்படி சொல்லும்போது, நான் எக்ஸாமுடைய டே லாஸ்ட் வரைக்கும் நான் படிக்க தான் படிப்பேன், ரிவைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றது ரொம்பவே தப்பு. ஏன்னா நம்ம எல்லாமே ஹியூமன் பீயிங். இந்த வாரம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த வாரம் மறந்துடும். அப்போ இந்த வாரம் படிச்சதை அடுத்த வாரமும் படிக்கும் போது தான் மெமரியில வந்து இருக்கும். அதையும் ஃபாலோ பண்ணீங்க. ஸ்ட்ரெஸ்ஸிங் அட் த லாஸ்ட் மினிட். இந்த இடத்துல கடைசியா பாருங்க, எக்ஸாமுக்கு முன்னாடி எந்த காரணத்துக்கு கொண்டும் ரொம்பவே கவலைப்படாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இந்த எக்ஸாம் போச்சுன்னா போட்டோம், பரவாயில்ல, எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. உங்களுடைய 100% பர்ஃபெக்ஷன் நீங்க கொடுத்துட்டீங்க, அவ்வளவுதான். கொஸ்டின் செட்டப் வந்து வேற மாதிரி இருக்கு, அதெல்லாம் நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்ல. உங்களுடைய பர்ஃபெக்ஷன் 100% நீங்க கொடுத்துடுறீங்க. அப்போ மற்றதை பத்தி, எக்ஸாம் டஃப்னஸா இருக்கட்டும், ஃபெயில் ஆகட்டும், பாஸ் ஆகட்டும், அதை பத்தி உங்களுக்கு தேவையில்ல. நீங்க படிச்சிட்டீங்க, அதை வந்து எக்ஸாம் ஆல எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். லாஸ்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, லாஸ்ட் வீக் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, டேக் 2 மார்க் டெஸ்ட் பெர் டே. அதே மாதிரி நீங்க ரிவைஸ் பண்ணுவீங்க அந்த கேட்டகரியில லாஸ்ட் வீக்ல குறைஞ்சது 2 மார்க் டெஸ்டாவது ஃபாலோ பண்ணுங்க. மார்க் டெஸ்ட் ஃபாலோ பண்றது மட்டும் முக்கியம் கிடையாது, எழுதுறது மட்டும் முக்கியம் கிடையாது. அதை வந்து ரிவைஸ் பண்ணணும். எந்த இடத்துல தப்பு பண்றோம் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரிவைஸ் பெடகாகி, கிராமர், ஃபார்முலாஸ். ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். பெடகாகி டீச்சிங் மெத்தடாலஜி, ஸ்டூடெண்ட்க்கு எப்படி டீச் பண்றது, லேர்னிங் மெத்தட், ஸ்டூடெண்ட் சென்டர், ஸ்டூடெண்ட்டுடைய மனநிலைமையை புரிஞ்சு எப்படி அவங்களுக்கு கத்துக்க வைக்கிறது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு கேட்டகரியில இருப்பாங்க, அவங்களுக்கு எந்தெந்த டிஃப்ரெண்ட் வேலை கத்துக் கொடுக்குறது, அது எல்லாமே சைக்காலஜில வரும். அதையும் ஃபாலோ பண்ணணும். பிளஸ் கிராமரை பொறுத்த வரைக்கும் தமிழா இருக்கட்டும், இலக்கணம், இல்லை இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமரா இருக்கட்டும், அதையும் ஃபாலோ பண்ணீங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ், அது எல்லாமே ஒரு ஷார்ட் நோட் மாதிரி எழுதி வச்சுங்க. அவாய்ட் நியூ டாபிக். இது எல்லாமே நியூ டாபிக் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்லீப் இயர்லி அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். தூக்கம். இந்த இடத்துல திரும்ப நான் ஏன் ஸ்லீப் இயர்லி அப்படின்னு சொல்லணும்னா, தூக்கம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தூக்கம் இல்லாம நீங்க நாள் ஃபுல்லா படிச்சீங்கன்னா அது வேஸ்ட் தான். ஏன்னா உடம்பு ஒத்துழைக்காம நீங்க சும்மா புக்கை வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது மைண்ட் வந்து கேப்சர் ஆகாது. மைண்டுக்கு தேவையான எனர்ஜி எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சாப்பிடுறது மூலமாவும் கிடைக்கும், அட் த டைம் நம்ம தூங்குறதுல இருந்தும் அது கிடைக்கும். அதனால நல்லா தூங்குங்க, அப்போதான் நல்லா படிக்க முடியும். லாஸ்டா பாருங்க, இந்த டெட் எக்ஸாம் நீங்க ஈஸியா கிளியர் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லியிருக்கேன். என்னன்னா,
சமச்சீர் புக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி மார்க் டெஸ்ட்டுக்கு ஆப் வந்து நிறைய ஆப் வந்து பெய்டு மார்க் டெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க, அதை ஃபாலோ பண்ணிங்க. அடுத்தது பெடகாகி. பெடகாகியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல புக் பேக்குக்கு பின்னாடி இருக்க கொஸ்டின் ஆன்சர் வந்து கேட்க போறதில்ல. புக்குள்ள எந்த இடத்துல இருந்து கேட்பாங்களே நம்மளுக்கு தெரியாது, எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. அப்போ புரிஞ்சு படிக்கிற மாதிரி பாருங்க. அதுதான் இந்த இடத்துல பெடகாகி அப்படின்னு சொல்றாங்க. மார்க் டெஸ்ட் ஃபைனலா நம்மளே ரிவைஸ் பண்றதுக்கான ஒரு டூல். இது எல்லாம் இந்த மூணுத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணும்போது கம்பல்சரி டிஎன் டெட்ல வந்து கிளியர் பண்ணிடலாம். டிஎன் டெட்டை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே 150 மார்க்குக்கு வந்து வைக்க போறாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே மினிமம் 82 மார்க்ஸ் வந்து எடுத்தா நீங்க கிளியர். எந்த ஸ்கூல்ல வேணா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ற எலிஜிபிள் பிராண்டட் ஸ்டாஃபா வந்து மாறிடுவீங்க. அதனால என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது 150 கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 150க்கும் நான் கரெக்டா எழுதுவேன் அப்படின்னு எழுதுங்க. அப்பதான் கம்பல்சரி உங்களுக்கு 120 ஆர் 130 கிடைக்கும். இன்கேஸ் கொஸ்டின் டஃப் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நீங்க இந்த 90 to 95 அந்த ரேஞ்சிலே கூட போயிடுவீங்க. அதனால 150 மார்க் எல்லா டாப்பிக்கும் படிச்சு நீங்க வந்து எழுதுங்க. இந்த எக்ஸாம் ரொம்பவே டஃப்லாம் கிடையாதுங்க. நம்ம படிக்காததுனால, அதே மாதிரி நம்ம வேலைக்கு போயிட்டு படிப்போம். வேலைக்கு போயிட்டும் படிக்க முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நினைச்சு இதை விட்டுடுறாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. டெய்லி 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கான்ஸ்டன்டா வந்து படிங்க. உங்களாலேயும் கிளியர் பண்ண முடியும். ஒரு பிராண்டடான ஸ்கூல் டீச்சரா வந்து மாற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் த பெஸ்ட்.